ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இப்போ லீக் ஸ்டேஜ்லாம் முடிஞ்சு குவாலிஃபயர் வந்துருச்சு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் குவாலிஃபயரோட மேட்ச் பற்றி பேசலாம்னு ப்ரிவ்யூ பேசலாம்னு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் வந்து டாப் டூ டீம்ஸ் ஆட போகிறாங்க, ஆர்சிபி அண்ட் ஜிடி. ஸோ வந்து இது ரெண்டு பேருக்குமே ஹோம் கேம் கிடையாது. ஸோ ஒரு காமனான கிரவுண்டில் நடக்குது. தரம்சாலாவில் நடக்குது. ஒரு 5 மணி போல் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு வெதர் ரிப்போர்ட்டில். ஸோ ரெயின் அஃபெக்டட் கேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குவாலிஃபயர் ஒன்று வந்துட்டு மற்றபடி டீம் சேஞ்ச் ஏதாவது பண்ணுவாங்களா? வழக்கம் போலே நம்ம போயிடுவோம். சொல்லுங்க, டீம் சேஞ்ச் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? ஆர்சிபி சைட்ல ஐ ஃபில்ஸ் திங்க் ஃபில் சால்ட் இஸ் அவைலபிள் நினைக்கிறேன். ஸோ ஃபில் சால்ட் உள்ள வந்துருவாரு. ஏன்னா போன கேமே அவங்க 3 ஃபாரினர் தான் ஆடினாங்க. ஜேக்கப் பெத்தல் இல்லாதனால. ஸோ வெங்கடேஷ் ஐயர் என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். லோவர் டவுன்ல இந்தியன் ஃப்ளோட்டரா வச்சுக்க போறாங்களா இல்லைன்னா அவுட் அண்ட் அவுட் ஏதாவது ஃபாஸ்ட் பவுலர் போக போறாங்களா? சுயா சர்மா ஆடுவாங்கன்னு எனக்கு தோணல. மேபி ஃபோர்த் சீமர் யாராவது யூஸ் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். பட் ஆனால் ஃபோர்த் சீமரும் அவங்க இந்த சீசன் யாருமே யூஸ் பண்ணல. ரொமாரி சப்போர்ட் தான் ஃபுல்லாவே ஆடி இருக்காரு. மேபி அது ஒரு டெம்டிங் ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் வேணா ட்ரை பண்ணலாம். ஏன்னா தரம்சாலால அதுவும் ரெயின் அஃபெக்டட் கேமா இருந்தா எனக்கு தெரிஞ்சு சுரேஷ் சர்மா ரொம்ப எஃபெக்டிவா இருக்க மாட்டார். ஒரு ஸ்பின்னர் லெஸ்ஸாவே ஆடலாம். பட் அது அது மட்டும் பார்க்கணும். அது அவங்க அந்த டேல யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபில் சால்ட் மட்டும் 100% வந்துருவார். இல்ல பட் அதுவே வந்து இவர் கொடுத்த ரஜத் படிதார் கொடுத்த இன்டர்வியூல வந்து we have not decided our 11 yet அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஸ்டில் அவைலபிள் தான் எனக்கு. ஆடிடுவாங்க. எனக்கு ரொம்ப மஸ்ட் கேம் வேற, ஜக்கப் பத்தல் வேற இல்ல அவங்களுக்கு. அது ஒரு பெரிய ஓகே. பட் அகைன் வெங்கடேஷ் ஐயர் ஆடினாங்க. பட் இந்த இடத்துல ஓரளவுக்கு ரிகவரி ஆயிட்டார் அப்படின்றப்ப அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஃபிட் இருக்கு அப்படின்னா ஆடிவாங்கன்னு தான் தோணுது எனக்குமே. இல்ல, இந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும். வெங்கடேஷ் ஐயர் வந்து கடைசியா ஆடின 4 பிளே ஆஃப்லயுமே 50 அப்படின்றப்போ ஏற்கனவே கடைசி ஆடின 2 மேட்ச்லயுமே நல்லா அடிச்சிருக்காரு. ஸோ எல்லாமே பார்த்தா வெங்கடேஷ் ஐயர் தான் ஆட வைக்கணும் நீ அந்த இடத்துல. பிரிசால்ட் வந்து கேப் விட்டு வராரு, உனக்கு அடிப்பாரா இல்லையான்றதெல்லாம் டவுட்ல இருக்கும், கொஸ்டின்ல இருக்கும். ஒருத்தர் வந்து ஏற்கனவே 4 பிளே ஆஃப்ல இருக்கு. இந்த பக்கம் ஆப்போசிட் ஆடுற விராட் கோலி வந்து பிளே ஆஃப்ல வந்து 127 ஸ்ட்ரைக் ரேட்டு, ரன்ஸுமே பார்த்தா கம்மியா தான் அடிச்சிருக்காரு. ஸோ வந்துட்டு உனக்கு ஃபில்சால்ட்டுமே ஒரு டவுட் தான் இருக்கும், அவர் கேப்புக்கு அப்புறம் வராரு அடிப்பாரா மாட்டாரான்னு. ஆனா ஒருத்தர் பிளே ஆஃப்ல 450 அடிச்சிருக்காரு கடைசியா அந்த 4 பிளே ஆஃப்ல. பிளஸ் கடைசி 2 மேட்ச் அவர் ஆடினதுல வந்து ஒரு 70, ஒரு கிட்டத்தட்ட 50 அடிச்சிருக்கப்போ நீ அவர் தான் ஆடி வைக்கிறது தான் ஒரு நல்ல இதா இருக்கும். ஆக்சுவலா நான் நல்ல ஆட ஆப்ஷனா வைக்க இருக்கும். கூடாதுன்னு சொல்ல, எனக்குமே அவர் கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருக்கிறதுங்கிறது ஆர்சிபிக்கு பெரிய பூஸ்ட். பட் எந்த பிளேஸ்ல அவர் ஆட வைக்க போறாங்க, எப்படி ஃபிட்டிங் பண்ண போறாங்கிறதா ஒரே கொஸ்டின். அப்படி ஒருவேளை அதில் அக்ரெசிவா இருக்காரு, கோயிங் வித் ஃப்ளோவா இருக்காரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபில் சால்ட்டை மேபி இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆக விட்டுட்டு அவர் வெங்கடேஷ் ஐயரே ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பயுமே டீம் சூப்பரா தான் இருக்கு. பட் ஸ்டில் இது எங்களுக்கு ஒரு இல்ல ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் என்னன்னா, வெங்கடேஷ் ஐயரே ஆடலாம். பட் கம்பேரிட்டிவ்லி ஃபில் சால்ட் வந்து ஒரு பெட்டர் ஃபீல்டர். ஸோ நம்ம வந்து வெங்கடேஷ் ஐயர் லாஸ்ட் மேட்சே பார்த்தோம்னா ஒரு கேட்ச் என்னவோ விட்டுருவார்னு நினைக்கிறேன் பவுண்டரி லைன்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குரூஷியலாக இருக்கும். பட் ஃபில் சால்ட் வந்து ஒரு ஃபீல்டரா வந்து ஒரு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 25 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்போம் ஒரு டீமுக்குன்ட்டு. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபில் சால்ட் வந்து ஓரளவு ஃபிட்டா இருந்தாலே இல்ல உள்ள எடுத்துட்டு வந்துருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு மொரால் பூஸ்ட் இருக்கும். ஒரு ஃபீல்ட்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு டைவ் வச்சு கேட்ச் எல்லாம் பிடிச்சாலே இல்ல, அதுக்கு அடுத்து இன்னொரு ஃபீல்டர் அதை பார்த்து பண்ணணும் அப்படிலாம் தோணும். ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு ஃபில் சால்ட் ஓரளவு ஃபிட்டா இருந்தாலே எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் பிளேயர் ஐ மீன் கேட்ச் ஆஃப் த சீசன் கண்டெண்டரே ஃபில் சால்ட் தான். மொத மேட்சே பயங்கரமான கேட்ச் பிடிச்சிருப்பாரு. அக்ரி வித் யுவர் பாயிண்ட். இல்ல எனக்கு தெரிஞ்சு ஃபில் சால்ட் வந்தாலுமே இம்பாக்ட் சப்ல தான் வருவார். டைரக்டா 11ல ஆட மாட்டார், ஃபீல்டிங் இருக்க மாட்டாங்க. இல்ல அதான் அந்த மாதிரி இருந்ததுதான் நீ ஃபில் சால்ட் ஆட தேவை. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் நல்ல ஒரு பேட்டிங் ஃபார்ம்ல இருக்காரு. ஓப்பனிங் லாஸ்ட் டைம் இறக்கி விட்டா ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி வந்துருச்சு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியும் விராட் கோலி கூட. சோ நீ அப்படியே ஆடலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த இதுல. அப்ப நீ ஃபீல்டிங் ஆட மட்டும் ஆட வேணாம். எனக்குமே ஃபில் சால்ட் ஆடணும்ன்ற அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க வெங்கடேஷ் ஐயர் வச்சு ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜேக்கப் டப்பியோட ஆப்ஷன் ஓபன் ஆகும். நீங்க சுயா சர்மா பிளேஸ்ல ஜேக்கப் டஃபி ஆடிக்கலாம், ஒரு அடிஷனல் ஃபாரின் பவுலரா. அதுவும் அவருக்கு மேபி தரம்சாலா மாதிரி ஒரு இது வந்து சூட் ஆகும். சோ நீங்க வேற இந்தியன் பேசர் யாரும் ட்ரை பண்ணல. சோ நீங்க எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் டஃபியோட ஆப்ஷன் ஓபன் ஆகும். பட் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க பார்க்கணும். ஃபில் சால்ட் ஆனா டெம்டிங் ஆப்ஷன் தான், ரொம்ப பேட் ஆப்ஷன் நான் சொல்ல மாட்டேன். அது என்னன்றது பார்க்கணும். மேபி அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கு. வெங்கடேஷ் ஐயர் அடிச்சிருக்காரு அண்ட் ஃபில் சால்ட் நாட் 100% சொல்லிடலாம் ஈஸியா. யாரும் உங்களை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். ஏன்னா இல்ல இன்கேஸ் சொதப்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களை ஆடி அது பேக் ஃபயர் ஆயிடும். Q2 ஆடுற இது எலிமினேட்டர் ஆடுற மாதிரி ஆயிடும், பிரச்சனை ஆயிடும் அது. சோ அதனால தெரிஞ்சு இந்த சேம் லெவன்லயே போயிடலாம் வெங்கடேஷ் ஐயர் ஓப்பனிங் ஆட வச்சுட்டு. அதே மாதிரி அந்த பக்கம் குஜராத்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசா சேஞ்ச் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க அப்படியே அவங்களுக்கு ஏத்த அகமதாபாத்துக்கு கிட்டத்தட்ட ரெப்ளிகா தான் தரம்சாலா. உனக்கு அவங்களுக்கு ஏத்த பிச்சு தான் அது. பிளஸ் வந்து பஞ்சாப்ல இருந்து வர அதான் அது ஒண்ணுதான் அவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா உனக்கு அந்த பேக்கப்ல இருந்து அடிச்சு உங்களுக்கு அங்க அகமதாபாத்ல கேட்ச் போகும், இங்க 6 போறதுக்கான வாய்ப்பு இருக்காது அடிச்சா. அது ஒண்ணு மட்டும் அவங்க பார்க்கணும். அதுவும் இல்லாம சுப்மன் கில் ஒரு பஞ்சாப்காரர்.
ஆனா அது தரம்சாலா ஹிமாச்சல்ல இருக்கு. அவன் பஞ்சாபோட ஹோம் கிரவுண்ட்ன்றக்காண்டி சொன்னேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. இல்ல இது எனக்கு தெரிஞ்சு எங்க டாப் 3 தான்டா மெயின். டாப் 3ல வந்து நீ 2 பேர் எடுத்துட்டாலே இல்ல, ஒருத்தர் வந்து பேக் ஃபுட்ல ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நீ அப்ப நீ வந்து பிரேக் த்ரூ எடுக்கலாம். நீ டாப் 3ல வந்து 2 பேர் ஆட விட்டானா, ஒரு 6-7 ஓவர் ஆட விட்டீங்கனாலே இல்ல, அவங்க கொண்டு போயிடுவாங்க. அப்படி 15 ஓவர் கொண்டு போயிடுறாங்க. அப்புறம் அப்படியே அடிச்சு 200 215 எடுத்துடுறாங்க. ஸோ நீ ஃபர்ஸ்ட்லயே அந்த 6 ஓவர்ஸ்லயே ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் த்ரூ எடுத்தாதான் உனக்கு வந்து ஸ்னீக் இன் பண்ண முடியும். இல்ல நம்ம அந்த போன மேட்ச் ஆர்சிபி மேட்ச் ரிவ்யூல பேசணும் நானும் அறியும். ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த் என்னன்னா புவி உங்களுக்கு பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறது தான். அது அந்த மேட்ச் எஸ்ஆர்எச் மேட்ச் எடுக்கல, அன்னைக்கு கஷ்டப்பட்டாங்க, 250 அடிச்சாங்க. சோ இவங்களுக்கு புவி மட்டும் எனக்கு விக்கெட் எடுத்தாருன்னா இவங்க டாப் 3 தான் ஹெவி. சோ நீங்க உங்க டாப் 3ல 2 பேர் அவுட் பண்ணிட்டா கூட ஒருத்தர் நின்னாலும் பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தர் அவ்வளவு சீக்கிரம் அக்ரெசிவா போக மாட்டாங்க, அவங்க கேம் கொண்டு போனோம் தான் ஆடுவாங்க. அதனால புவி கீயா இருப்பாரு நாளைக்கு. இல்ல அதுதான் இப்போ ராய்ப்பூர்ல நடந்த மேட்சுமே, உனக்கு ராய்ப்பூர்ல இல்ல அகமதாபாத்ல நடந்த மேட்ச் நினைக்கிறேன். அகமதாபாத்ல நடந்த மேட்ச்லயுமே புவி தான் இவங்க 3 பேரையும் அவுட் ஆக்குவாரு. அவங்க அந்த 160 170 இது பண்ணுவாங்கல்ல, அந்த மேட்ச்லயுமே புவி தான் அவங்க 3 பேருமே அவுட் பவர் ஆக்குவாரு. பிளேலயே அவுட் பண்ணிடுவாரு 3 பேரையும். புவிக்கு வந்து நல்ல மேட்ச் இருக்கு 3 பேரோடையும். பயங்கரமான match. புவி வந்து இல்ல பட்லர் 9 தடவை, கில்ல 5 தடவை, சாய் சுதர்சனை பெருசா விக்கெட் எடுக்கணும்னு சாய் சுதர்சனை அடிக்க விடாம பாத்துருக்காரு. 3 பேர் கூடயும் ஓரளவுக்கு நல்ல மேட்ச் இருக்கு. அது ஒரு நல்ல கான்டெஸ்டாவும் இருக்கும். ஆன் தி அதர் நோட் எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்சன் இந்த டோர்னமெண்ட்ல திருப்பி கம்பேக் கொடுத்த கேம் இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கேம் செஞ்சுரி அடிச்சாரு ஆர்சிபியோட. அதுக்கப்புறம் தான் அவரு இந்த டோர்னமெண்ட்ல லைவா ஓரளவுக்கு ஃபுல்லாவே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாரு. சோ அதுவும் ஒரு மேட்ச் அப் இருக்கும் எனக்கு கேட்டீங்கன்னா. ஆனா அன்னைக்கு ரொம்ப வெளியே போட்டு அவர் கட்டாட வச்சு நின்றாங்க. செகண்ட் கேம் அதை அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. சோ பாக்கணும் நாளைக்கு என்ன இது. இல்ல எனக்கு தெரிஞ்சு பேட்டர்ஸ் நடுவுல போட்டி இருந்ததுன்னா ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க. பவுலர்ஸ் நடுவுல போட்டி இருந்தாதான் ரொம்ப டஃப் காம்படிஷனா போகும். யாரு ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 சைடுலயுமே வந்து பவுலிங் வந்து பயங்கரமா இருக்கு. நீ எது பெஸ்ட்னு சொல்ல முடியாது. இங்க வந்து ஜேக்கப் டஃபிலாம் ஆடினாங்கன்னா ஸ்லைட்லி ஜிடி பெட்டர்னு தோணுது பவுலிங். ஜிடி பெட்டர் இல்ல, பட் ஆனா ஜேக்கப் டஃபி ஆடினான்னு வச்சுக்கோ. ஏன் ஜேக்கப் டஃபி, ஹேசல்வுட், புவி, அப்புறம் ரொமாரி சஃபாடி சும்மா 2-3 ஓவர் போடலாம்னு வச்சுக்கோ. சோ வந்து ரஷீத் தாரா இருக்காரு. சோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நல்ல டீம் தான் ஆர்சிபி. பவுலர்ஸ் நடுவுல ஒரு ஃபைட் நடந்தாலே நல்ல மேட்சா தான் போகும். பேட்டர்ஸ் பேரடைஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா எனக்கு ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க. ஆர்சிபி ஆமா பேட்டர்ஸ் பேரடைஸ் கொடுத்தாங்கன்னா ஆர்சிபி ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. பட் பவுலிங்ல நீ சொன்னா நான் வந்து ஆர்சிபியோட ஜிடி வந்து ஸ்லைட் இல்ல நல்லாவே அப்பறான்னு சொல்லுவேன் நானு. உனக்கு டாப் 15ல 5 பேர் இருக்காங்க விக்கெட் டேக்கர்ஸ்ல அந்த பர்பிள் கேப் இதுல. உனக்கு ஆர்சிபின்னு பார்த்தனா புவனேஸ்வர் குமார் ஒருத்தர் தான் இருக்காரு. நீ பேர் சொல்லலாம், ஹேசல்வுட், ஜேக்கப் டஃபி எல்லா பேர் சொல்லலாம். ஆனா அங்க நம்பர்ஸ் இல்ல இந்த சீசன்ல. உனக்கு ஜேக்கப் டஃபி அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஆன் அண்ட் ஆஃபா விளாடுறாங்க. அப்ப கூட மொத்தமா 6 விக்கெட் தான் எடுத்துக்காரு. பிளஸ் எக்கனாமி எங்கேயோ இருக்கு. அதே மாதிரி ஹேசல்வுட் வந்து அவர் அந்த லென்த் அடிச்சாலே இறங்கி வந்து அடிச்சு அவரோட லென்த் கெடுத்துறாங்க ஈஸியா. ஜிடி வந்து நீ எந்த மாதிரி பிச் கொடுத்தாலும் இல்ல அவங்க நல்லா போடுறாங்க. அங்க தரம்சாலானும் போது மழை பெய்யும், அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போது இல்ல உனக்கு வந்து சீமஸ் அசிஸ்டன்ஸ் கிடைச்சாலே வந்து எனக்கு ஆர்சிபி கொஞ்சம் பிளேயிங் வருவாங்க. நான் அதுதான் தான் சொல்றேன். அப்படி மத்தபடி ஜிடி தான் ஓகே பெட்டர் பவுலிங்னு வச்சுக்கலாம். இது ஆர்சிபியே நீ வந்து வருவாங்கன்னு சொன்னா அப்ப சிராஜ் ரபாடாலாம் நெருப்பு பனிக்குள்ள நெருப்பு விடுவாங்க பனிக்குள்ள அந்த மாதிரி. நீங்க எவ்வளவு அவங்க போட்டாலுமே எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி பேர் மினிமம் 180 அடிச்சிருவாங்க நீங்க எவ்வளவு நல்லா போட்டாலுமே. சோ அந்த 180 இவங்க அடிக்கிறது பெரிய விஷயம்ன்றா. ஒரு நல்ல பவுலிங் சர்ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா கீ பாயிண்ட்டுமே நீங்க புவிய வந்து பார்த்து ஆடிலாம் ஆடினீங்கன்னா கண்டிப்பா புவியை உங்களால ஓவர் கம் பண்ண முடியாது. புவி அட்டாக் பண்ணதான் நீங்க போகணும். எஸ்ஆர்எச் அன்னைக்கு அட்டாக் தான் பண்ணாங்க, மத்த பவுலர்ஸ்னாலையும் செட்டில் ஆக முடியல. சோ நீங்க புவியை பார்த்து ஆடிக்கலாம். ஆனா இங்க ஜிடில என்ன ப்ராப்ளம்னா பார்த்து ஆடிக்கலாம்னு ஆடுவாங்க. அதுதான் இவங்க கிட்ட ப்ராப்ளம். அட்டாக்கு போக மாட்டாங்க. என்ன புவியை பார்த்து ஆடிப்போம். ஏன்னா சாய் கண்டிப்பா அட்டாக் பண்ண மாட்டாரு அவ்வளவு சீக்கிரம். அட்டாக் பண்ண பண்ணுவாரு. சோ அந்த பாயிண்ட் பார்க்கணும். புவி தான் கீ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேம். இல்ல ஆக்சுவலா அதான் கரெக்ட். நானுமே அந்த பாயிண்ட் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா முன்னாடி வந்து எல்லாருமே பார்த்து ஆடிட்டு இருந்தாங்க. பட் இப்ப ஆக்சுவலா கில் கொஞ்சம் டேக் ஆன் பண்றாரு. ஓகே சாய் வந்து பேக் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றாரு, பேக் ஃபுட்ல ஆடுறாருன்னு கில் அந்த தேவையான அந்த இம்பர்டன்ஸ் அந்த ஸ்டார்ட்டா ஆரம்பத்திலேயே கொடுத்துடுறாரு. அதனால நாளைக்கு ஆக்சுவலா டு பி ஓப்பனர்லயே வந்து கில் வெர்சஸ் புவி வந்து ரொம்ப குரூஷியலா இருக்க போகுது. ஒருவேளை நம்ம பேசின மாதிரி கில் வந்து ஒருவேளை புவி அடிச்சிட்டாரு அப்படின்னா ஈஸியாவே ஜிடி ஓரளவுக்கு சர்ஃபேஸ் தாண்டிடுவாங்க. ஏன்னா அந்த டாட்டா ஒரு 3 ஓவர்ஸ் வரை போட்டுறாரு புவி பவர் பிளேயர்ல. சும்மா இன்னொரு ஓவர் கடைசியா போட்டுக்கலாங்கிறதுக்காக ஒரு ஓவர் வச்சிருக்காரு. அந்த ஒரு ஓவர் இவர் கொஞ்சம் பார்த்து ஒரு 30 ரன் 35 ரன் கிட்ட அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஜிடி வில் டெஃபினெட்லி ஹேவ் அப்பர் ஹேண்ட். அண்ட் 3 பேட்ஸ்மேனுக்குமே டச் இருக்கு. வந்து ஓகே அவங்க சிஎஸ்கே போலிங் தான் அடிச்சுட்டு வராங்க, பட் ஸ்டில் நல்ல டச்சுமே இருக்கு. இன்னொன்னு தர்மசாலா சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் சேசிங் டீம் வந்து 200+ வந்து ஈஸியா ஓரளவு சேஸ் பண்றாங்க. டெல்லி கேம் பார்த்தோம், மும்பை கேம் பார்த்தோம்.
ஸோ அதனால another ஐ மீன் பாசிபிள் ஆப்ஷன் ஃபார் தெம் டு இஃப் சேஸ் பண்ணாங்கன்னா அவங்க 180+லாம் கண்டிப்பா ஜிடி அடிப்பாங்க. பட் 200மே எனக்கு தெரிஞ்சு சேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருக்கு. பார்க்கணும் அது எப்படின்னு. இல்ல அதான் நீ சேஸ்ன்னு சொன்னோடனே எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. இது வரைக்கும் ஆர்சிபி ஜிடி மேட்ச்ல நடந்த எல்லா கேம்லயுமே சேஸ் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்கு. நாளைக்குமே யார் தரம்சாலாமே டாஸ் ஒரு வின் பண்ணாலும் பவுலிங் தான் போடுவாங்க. ஏன்னா பவுலிங் தான் ரெயின் எடுப்பாங்க. அஃபெக்டட் கேமா இருக்குன்னு தெரிஞ்சாலே எல்லாரும் பவுலிங் தான் போக போறாங்க எப்படியும், அன்லெஸ் ரஹானே கேப்டனா இருந்தா. சோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எப்படியும் சேசிங் தான். ஆனா எந்த டீம்ன்றது தான் பார்க்கணும். இல்ல அதுதான் இப்போ வந்து வந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ கிளவுட் கவரிங் இருக்கும்ல எப்படி இருந்தாலும் மழை பெய்யறதுனால. சோ டியூவும் அந்த அளவுக்கு இருக்காதுல்ல. சோ ரெண்டு சைடுமே பவுலிங் நல்லா தானே இருக்கும்ன்றனால. இல்ல ரெயின் இன்டரப்டட் கேமா இருந்தா அவனுக்கு டக்வர்த் லூயிஸ் தெரியும்ல, அதனால எப்பவுமே பவுலிங் தான் இல்ல போவாங்க ஃபர்ஸ்ட். இல்ல மேட்ச் 2 ஹவர்ஸ் முன்னாடி தான் மழை நின்றுன்னு சொல்றாங்கல்ல. சோ அதுக்கப்புறம் மழை இருக்காது மோஸ்டா, அதனால சொல்றேன். தெரியல மழை அப்புறம் வந்ததுன்னா சப்போஸ் அதுக்காக சொல்றேன். அவங்க தெரியும் எப்படி ஓகே. கண்டிஷன். சோ நம்மளோட அவங்க நல்லா பாத்துருப்பாங்க. இல்ல ஆனா அப்பனா எப்பயுமே கூட உனக்கு சேசிங் தான் எப்படி தரம்சாலா இருந்தாலும் பண்ணுவாங்க. தரம்சாலா வந்து ஒரு சேசிங் கிரவுண்ட் தான் உனக்கு. எப்பயுமே சேஸ் பண்றவங்க தான் நிறைய வின் பண்ணிருக்காங்க. தோனி தான் அடிச்சு இப்படி அடிச்சு பார்த்ததுல டேய் ஆமா. அதான்டா, அது வந்து அது ஒரு வாட்டியா, அப்புறம் இந்த வாட்டி 2 மேட்ச் அவ்வளவுதான். I think கை விட்டு எண்ணலாம் எனக்கு சேஸ் பண்ணதெல்லாம். அந்த கிரவுண்ட்ல அவ்வளவுலாம் இது பண்ணதே கிடையாது. நீ பாரு வேணா இல்ல ஹிஸ்டரி. ஆனா ஏன்னா பால் நீ ஏன் அப்படி பால் சொல்றேன்னா பறக்கும். ஆமா நீ ஏன் சொல்றேன்னா ஆக்சுவலா தர்மசாலா ட்ரெடிஷனலாவே ரொம்ப பயங்கரமான ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் நடக்காது. அதனால உனக்கு எதுவும் அதான் தெரியல. சொல்றேன். அண்ட் தோனி ஆஹ் சேஸ் பண்ண கேம் 190+. இங்க வந்து இந்த தடவை நம்ம பார்த்த 2 கேமே 200+. 200+. அதனால இதெல்லாம் அவனோட பேசுவாங்க. முதல்ல பெரிய ஹை ஸ்கோரிங் கேம் நடக்காது அப்படின்றத நம்ம சொல்றோம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த அதான் தடவை வந்து ஹை ஸ்கோரிங் கேமா தான் இருக்குமே தோணுது. அண்ட் 185 190 அடிச்சாலுமே சேசிங் டீமால கண்டிப்பா ஈஸியாவே சேஸ் பண்ண முடியும்னு தோணுது. அண்ட் இப்போ ஜிடி சைட்ல அதான் எனக்கு வந்து ஃபில் சால்ட் ஆடுறாங்களா வெங்கடேஷ் ஐயர் ஆடுறாங்களா தெரியல. ஆனா ஒருவேளை ஃபில் சால்ட் ஆடுறாங்க அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சு ரபாடா நல்ல மேட்சப்பா இருக்கும். இல்லைன்னா கூட சிராஜ் இன்னும் பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர் ஆனாலும் சரி ஃபில் சால்ட் ஆனாலும் சரி யாரா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு சிராஜ் விக்கெட் எடுத்துருவாருன்னு தோணுது. கோலி வெர்சஸ் ஃபில் சால்ட் சாரி சிராஜுமே எனக்கு வந்து ரொம்ப பாசிபிள் மேட்ச். எப்படி ஆட போறாரு கோலி அப்படிங்கறத பாக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன் நான். கோலி ஏற்கனவே பிளே ஆஃப்ல கொஞ்சம் வீக் தான். சோ பார்க்கணும். இல்ல எனக்கு என்னன்னா, எனக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்காக ஆர்சிபி தோத்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தோத்துட்டு இங்க எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சுட்டு இங்க வந்தாங்கன்னா, சாரி யோகேஷ் நான் யார் தோக்கணும்னு சொல்லல, எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சு வந்தாங்கன்னா இங்க இஷான் கிஷனுக்கு அந்த ஒரு ஃபைட் நடக்கும். மேபி அது நல்லா இருக்கும். அது டிராவிஸ் ஹெட்டுக்கும் விராட் கோலிக்கும் அந்த ஒரு இது போயிட்டு ஆக்சுவலா இருக்கு. எனக்கு அந்த மேட்ச் திரும்பி பார்க்கணும் எனக்குமே ரொம்ப ஈகரா ஸோ இருக்கேன். மேபி அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம். ஸோ அதுக்காக ஏன்னா ஆக்சுவலா அது ரொம்ப ஆசைப்பட்டேன். இன்ட்ரெஸ்டிங்கான கேமா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அதுவும் ம் ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் டிராவல்ஸ் ரெட்டும் ம் விராட் கோலியும் வந்துட்டு அவர் திருப்பி கிவ் இட் ரொம்ப பேக் அகைன்ங்கிற மாதிரி ஆடுவாரு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்ட் கேமா இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா கம்பேரிட்டிவ்லி டிராவல்ஸ் ரெட் விராட் கோலி நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் எப்படி இருக்கும் அந்த கேம், அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும், பட் அந்த அதான் அட்மாஸ்பியர் எப்படி இந்த இருக்கும். மாதிரி இல்ல இந்த மாதிரி இடத்துல நீ ஆஸ்திரேலியாக்காரனை விட்டனா அவன் ஆஸ்திரேலியாக்காரன் வந்து சொல்லிட்டுவான். இல்ல நல்லா இருக்கும் அந்த கேம் ஆக்சுவலா. ஏன்னா ஆஸ்திரேலியாக்காரங்க அவங்க டாமினேட் பண்ணுவாங்க தான். பட் நம்மால அங்கேயும் போய் டாமினேட் பண்ணிருக்காரு. சோ நல்லா அட்மாஸ்பியர் ரொம்ப ஹீட்டடா இருக்கும், நல்லா இருக்கும் தோணுது. இல்ல அவர் பம்படப்பா இருந்து பவுலர் தான் அடி வாங்குவாங்க பாவம். அவர் பம்படப்பா இருப்பாரு. அவர் பேட்டிங்ல வந்து பண்ணுவாரு, பவுலிங் போடும்போது அடிச்சா என்ன பண்ண முடியும். இது இன்னொரு சின்ன ஸ்டார்ட் இப்ப நான் பாக்குறேன். ஜிடி வெர்சஸ் ஆர்சிபி 8 மேட்ச்ல ஹெட் டு ஹெட் வந்து 2 பேருமே ஈக்குவலா இருக்காங்க. அண்ட் சின்ஸ் 2023 ஜிடி அண்ட் ஆர்சிபி சப்போஸ் டு பி த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வின் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஸ்டாட் இருக்கு. கப் அடிச்சிருக்காங்க ஆர்சிபி அப்படின்னா கூட இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் வின்ஸ் ஜிடி இவங்களும் ஐடென்டிக்கலா இருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் நாளைக்கு காத்திருக்கு. எப்படி போகுது அப்படிங்கறத நானும் வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்ல அந்த ஃபில்சால் டாபிக் வரும்போது எனக்கு அதுல ஒரு பாயிண்ட் டச் ஆன் பண்ணோம். நீங்க நாளைக்கு ஃபில்சாட் ஆட வேணாம் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபில்சாட் கண்டிப்பா சிராஜ் ஒரு அவுட்ஸிங் அவுட் ஆயிடுவார் ஆடினார்னா. அதுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆடலாம். வெங்கடேஷ் ஐயர் ஆனா மேபி சிராஜ் டேக் ஆன் பண்ண முடியும். சிராஜ் யூஸ்வலி இன்ஸ்டிங் தான் போடுவார் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு. சோ அதனால நாளைக்கு மேபி எனக்கு தெரிஞ்சு ஃபில்சாட் ஆட வேணாம். ஃபில்சாட் ஆடலன்னா உங்களுக்கு பெட்டர். ஏன்னா டஃபி ஆடலாம். அந்த ஒரு காம்பினேஷனும் உங்களுக்கு மாற சான்ஸ் இருக்கு சுரேஷ் சர்மா பதிலா. மேபி நாளைக்கு தோத்துட்டீங்கன்னா வேணா நியூ சண்டிகர்ல நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்பின்னர் வேணும் அவங்க எப்படியும். சோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபில்சாட் வந்தா கண்டிப்பா சிராஜ் கிட்ட அவுட் ஆயிடுவார். ஆமா அதே மாதிரி நான் ரபாடா வெர்சஸ் வெங்கடேஷ் ஐயருமே பார்க்கணும் தான் இருக்கேன். ஒரு ஆடினா அதுவுமே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் நாளைக்கு ஒரு நல்ல கேமா இருக்கும். சோ ரொம்ப நல்ல கேம். என்ன ஏதுன்றது இந்த மேட்சோட ரிவ்யூல வந்து சந்திப்போம். ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தி ஆக்சுவலா ரொம்ப டஃப்பான ப்ரெடிக்ஷன் எனக்கு. இது வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு ஆனா டாஸ் ஜெயிக்கிற டீம் மேக்ஸிமம் மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. பட் நான் எக்ஸ்பெக்டிங் ஜிடி டு வின் டுமாரோ. நான் ஜிடி பக்கம் போறேன். இல்ல அதுதான் நீ வந்து இப்ப மேட்ச் ப்ரெடிக்ஷன்ல நம்ம டாஸ் ப்ரெடிக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா
ஆமா. நான் 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 ஓகே நான் தான் அக்ரெசிவா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜிடி டாஸ் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பா ஜிடி மேட்சும் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. அதனால நான் ஜிடிக்கே போறேன். பார்க்கலாம். ஏன்னா நரேஷ் நீ என்ன எதிர்பார்க்கற? உனக்கு இல்ல ரெண்டு எனக்கு டீமும் ஜிடி பிடிக்காது. சேஸ் பண்ணா தோத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆர்சிபி சேஸ் பண்ணா ஜெயிச்சிருவாங்க. ஜிடி சேஸ் பண்ணா அவங்க கிட்ட 3க்கு மேல ஆளே இல்ல. ஜேசன் ஹோல்டர் மட்டும் தான் ஆடுறாரு. அங்க ராகுல் டெவாட்டியாலாம் வந்து இம்பாக்டா யூஸ் பண்றாங்க. அவர் வந்து ரன் அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. அது தெரியல, எனக்கு சேஸ் பண்ணா ஜிடி கஷ்டம். சோ நான் ஆர்சிபி பக்கமா போறேன். என் தலையெழுத்து ஆர்சிபி பக்கம் போறேன். அவன் என்ன வெங்கட் ஏதாவது சொன்னானா எந்த பக்கம் போறேன்னு? எதுவும் சொல்ல. மெஜாரிட்டி எல்லாம் ஆர்சிபி தானே போறீங்க அப்படின்னு கேட்டான். அப்படின்னா அவன் ஜிடி போறான்னு அர்த்தம். இவன் ஜிடி போறான்டா பக்தா. மெஜாரிட்டி அதான் நான் அப்படி அந்த மாதிரி தான் எஸ்ஆர்ஹெச் போனேன். அது நான் ஓகே. ஆர்சிபி தான் இல்ல majority. நான் ஜிடி தான் போறேன். ஏன்னா அவங்க வந்து நீ நடந்த 2 மேட்ச்லயுமே வந்துட்டு நடந்த ரெண்டு மேட்ச்லயுமே வந்துட்டு பவுலர்ஸ் கொஞ்சம் இது நின்னு வந்தது. இது தரம்சாலால ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறப்போ, அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டிங் அப்பயும் கூட ஓரளவுக்கு நல்லா வந்தது. இவங்க பவுலர்ஸ் நல்லா இருக்காங்க. கிட்டத்தட்ட ரிப்ளிக் ஆஃப் அகமதாபாத் பிச் மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் சைஸ் தான் கம்மின்றதுனால நான் வந்து ஜிடி பக்கம் போறேன். அவங்க பவுலர்ஸ் மேல நம்பி போறேன் நானு. பாப்போம். நாளைக்கு சுயசமா ஆடினாங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி நம்பர் ஆர்சிபியே. இது ஒருவேளை Same level ஃபைனல்ஸா போலாம். இருக்கு இந்த மேட்ச் அப்படின்னா கண்டிப்பா இது நோ பிரெயினரா இருந்திருக்கும். அகமதாபாத்ல மேட்ச் கண்டிப்பா எல்லாருமே ஜிடி சொல்லி இருந்திருப்போம். இது வந்து தர்மசாலா மேட்ச்ங்கிறனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. கஷ்டமான ப்ரெடிக்ஷன் தான். இது யார் ஜெயிச்சாலுமே பெஸ்ட் டீம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஆன் திஸ் நோட் ஒரு நல்ல கிரிக்கெட் மேட்ச் நாளைக்கு இருக்கு. இல்ல அதான் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, நானு ஆர்சிபி வந்துட்டு கடைசி பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல ஆன் அண்ட் ஆஃபா ஆடிட்டு இருக்காங்க. ஒரு மேட்ச் தோக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க, எல்எஸ்ஜியோட தோத்தாங்க, எஸ்ஆர்ச்சோட தோத்தாங்க. ஆனா ஜிடி வந்து பாத்தனா அந்த ட்ராட்ல ஆர்சி ஜெயிச்சு இது மும்பையும் ஆர்சிபியும் தோத்துட்டு அதுக்கப்புறம் அடிச்சு பறந்து வரானுங்க. ஸோ எனக்கு அந்த வின்னிங் மொமெண்டம் அப்படியே கேரி பண்ணுவாங்கன்னு தோணுது. அதுக்காண்டி தான், வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு மேட்ச் நல்ல குவாலிஃபயர் அமோகமாக ஆரம்பிக்கிறது. ஸோ அது மேட்ச் முடிஞ்ச உடனே நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம் மேட்ச் ரிவ்யூல. அண்டில் தென் பை பை ஃப்ரம் உல்ஸ்வர்ஸ். பாய். ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்